இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்பவே நல்லா தாங்க போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, இந்த வாரம் வந்த 4 எபிசோட் என்ன அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம முரளி வந்து ராஜா வீட்ல இருந்துட்டு, அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பார் தெரியுமா? ஸோ, அதுலேருந்தே தான் அப்படியே கன்டின்யூ பண்றாங்க. அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப்க்காக ஃபர்ஸ்ட் அவன் பர்சனல் லைஃப்ப தொலைச்சிட்டான். அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்க்காக ப்ரொஃபஷனல் லைஃப்பையே தொலைச்சிட்டான். ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேஸ் ஒண்ணு வந்து, அதில இவரு இன்வால்வ் ஆகி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறுச்சு அண்ட் அவருக்கு அகெயின்ஸ்ட்டா எப்படி திரும்புச்சு அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப டீட்டெயிலா நமக்கு அழகா காட்டியிருப்பாங்க. அண்ட் அதில பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சிரும் ஏன் வந்து அந்த மினிஸ்டருக்கும், ராஜாவுக்கும் ஏன் அந்த மாரியான ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா, லாஸ்ட் வீக் எபிசோட்ஸ்லயே நம்ம பார்த்துருப்போம். மினிஸ்டர் வந்து ராஜாவ வந்து வேணும்னே வீட்டுக்கு வர வச்சு, வெளியிலேயே நிக்க வச்சுட்டு அனுப்பியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்குறப்போ, ராஜாவோட கேரக்டர் எப்படி, அவர் என்ன மாரி ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீசர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சும் அவன வெளிய விடுறது ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீசருக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட்ட சொல்லியிருப்பாரு. அந்த கேஸ ஹேண்டில் பண்றப்போ கூட பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்பவே எமோஷனல் ஆயிருவாரு. அந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து செம்ம அடி அடிப்பாரு. அவங்க பண்ணதெல்லாம் கேட்டுட்டு சைக்கோ அப்படிங்கிற மாரி திட்டுறதா இருக்கட்டும், இல்ல அந்த வீடியோவ திரும்ப பார்ப்பாங்க. அவங்க லேப்டாப்ல இத்தன வீடியோஸ் இருக்கு. 45 பொண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அர்த்தனா கூட வந்து எந்திரிச்சு போய் மறுபடியும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு மாரி பிராக்டிகலா நல்லா இருந்தது. அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுரேஷ் அப்படிங்கிற பையன வந்து அந்த முனியாண்டி பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கொன்னுடுறாங்க இல்லையா? ஸோ, அது ரிலேட்டடா மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அண்ட் அது வாவர் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவரு எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்காம தான் இருப்பாரு. அந்த கரெக்ட்டா அந்த அக்யூஸ்ட புடிக்கிற டைமா பார்த்து முரளி தான் வந்து அத மிஸ் பண்ணிருவாரு. ஆல்ரெடி அவர் செம கில்ட்டியா இருந்தாரு. ஏன்னா ராஜாவா இருக்கட்டும், எல்லாருமே செம கோவமா இருந்தாங்க இல்லையா? ஸோ, அவருக்கு அந்த கில்ட் ஃபீலிங்னால நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறப்போ, நம்ம ராஜா அந்த இடத்துல ஒரு அட்வைஸ் குடுப்பாரு. அதாவது எமோஷனலா எதையுமே பண்ணாத. ஃபர்ஸ்ட் ஒர்க்ல வந்து எமோஷனல் அட்டாச்மென்ட் வச்சுக்காத. இப்போ அவரோட ஃபிளாஷ்பேக் எல்லாம் நம்ம கேட்கிறப்போ, அவர் எதனால அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ குடுக்குறாரு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் முரளி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த சூதாட்டம் அதெல்லாம் பண்ணி, அதுல வந்து அந்த காசு பிரச்சனைனால தானே வந்து போன வாரம் அந்த பார்க்ல வந்து தொரத்துவாங்க. ஸோ, அத வந்து அவர் ராஜா கிட்ட ஓப்பன் அப் பண்ணி, இதனால தான் சார் நான் அங்கேருந்து போற மாரி ஆயிருச்சுன்னோனே, அதுக்கு வந்து ஒரு க்ளோஷர் குடுக்குற மாரி, ராஜா வா அவங்க யாருன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போறதா இருக்கட்டும். அங்க போய் அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கிறது. அண்ட் கடைசியா வந்து முரளிய பார்த்துட்டு, அந்த போலீஸ் யூனிஃபார்ம பார்த்துட்டு, அப்பப்ப இத கொஞ்சம் நீ யூஸ் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னது. அதுவும் ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுன்னா, அத அப்படியே ஓப்பன் எண்டடா விடாம, என்னதான் அது வந்து ஒரு மெயினான ப்ராப்ளம் இல்ல, ஒரு பேக் எண்ட்ல இருக்க விஷயம்னாலும், அதுக்குமே ஒரு க்ளோஷர வந்து வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம முரளியோட கேரக்டரைசேஷனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்தா, எந்த அளவுக்கு டெடிகேட்டடா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பண்றது, வாவருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வாவர் வந்து கேஸ வாங்குனா, ஏதாவது ஒண்ணு பண்ணி அத க்ளோஸ் பண்ணிறணும். அது ஏதோ ஒரு வகையில க்ளோஸ் ஆனா போதும்பா அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் ஒழிய, யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவருக்கு இல்லாத மாரி இருக்கும். ஸோ, வாவர் வெர்சஸ் முரளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நேரா அர்த்தநாட்ட வந்து அந்த கேஸ நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, வாவர்ட்ட அந்த ஃபைல இவங்களுக்கு குடுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவர் வந்து ஈகோ ட்ரிகர் ஆகி அந்த ஃபைல கொண்டு போய் குடுப்பாரு. ஸோ, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கேஸும் வந்திருக்கும். ஒரு 52 இயர்ஸ் ஒருத்தங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ் பேக் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த பாடிய கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ, அதுவுமே பார்த்தீங்கன்னா, எந்த விதமான க்ளூவுமே இல்ல. இவங்க யாருன்னே எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாவர் அண்ட் டீம் வந்து அத அப்படியே கைவிட்டுருவாங்க. ஸோ, அந்த இடத்துலயும் வந்து நம்ம முரளி உள்ள வந்து நெறைய விஷயங்கள அப்சர்வ் பண்ணி அவரு போய் அத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண விதமா இருக்கட்டும், கண்டுபிடிச்சது. ஸோ, இதெல்லாம் வந்து ரஷ் பண்ணாம டீட்டெயில்டா காட்டுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதே மாரி முரளி அண்ட் லலிதா இவங்களோட ரிலேஷன்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ளார பயங்கரமான ஆர்குமென்ட் இந்த மாரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ, அவங்க வந்து எப்படியோ படம் பார்க்குற இடத்துல மீட் பண்ற மாரி, அங்கேயுமே அவங்க அந்த உள்ள உட்காந்து அவங்க போட்டுக்கிட்ட சண்டைலாம் செம ஃபன்னா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்ல போய் ட்ராப் பண்ற சிச்சுவேஷன் வரப்போ, எப்படி அவங்க வந்து கிராஜுவலா பேசி பேசி அந்த சண்டை போட்டுட்டு அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட்ல இருந்து நார்மலா எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டிரான்சிஷன் வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. லலிதா வந்து அவங்கள பத்தி சொல்றப்போ, அதாவது எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து இந்த மாரி லோ கிளாஸ் பீப்புளுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஆனா இதெல்லாம் சொன்னா ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கு, நடிக்கிற அப்படின்னு எல்லாரும் வந்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றப்போ, டக்குன்னு நம்ம முரளி வந்து எவன் நம்மள என்ன சொல்றது? யார் என்ன சொன்னா என்ன? நீ ஹெல்ப் பண்ற அவ்வளோதானே அப்படின்னு இவர் சொல்லுவாரு. ஸோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லலிதா வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா, ஓ! இப்படி கூட இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு குடுப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வென்சி அண்ட் ஜீவா இவங்க 2 பேரோட காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா, செம ஃபன்னா இருக்கும். ஏன்னா ஸ்வென்சி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்
லாஸ்ட் வீக்கே அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குற மாதிரியான சீன் அவங்க எந்த அளவுக்கு கடுப்பானாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அதுவும் அந்த பையனோட தனியாக பேசுகிற சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேற அவர் சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து போலீஸு அப்படின்னா நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் கேட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வென்சி வந்து செம்ம டென்ஷன் ஆகி லத்தி எடுத்து அவரை துரத்தி துரத்தி அடித்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்க்குற காஸ்டியூமில் இருக்கிறாங்க. அப்படியே வந்து கடுப்பாகி பைக் ஏறி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது. அண்ட் ஆன் த வேல பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாவை வேற ஏற்றிட்டு, ஜீவா வேற வந்து பின்னாடி இருந்துட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் அவருக்கே தெரியாமல். அதை கேட்டு இவங்க ரோட்டில் இறங்கி அடி அடின்னு அடிச்சுட்டு, அக்கான்னு சொல்லு என்ன அக்கான்னு சொல்லுன்னு சொன்னது, அதை 4 பேர் வீடியோ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் நம்ம ஜீவாவுமே பார்த்தீங்கன்னா அந்த லேடி வாய்ஸில் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தார் இல்லையா, அதையுமே ஒரு க்ளோஷர் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருட்டு பையன் வந்து வரான், அவனை பிடிக்கிறதுக்கு பின்னாடி சாக்கு எடுத்துகிட்டு வந்து அவன் தலையில் போட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பின்னாடி இருந்து 4-5 போலீஸ் வராங்க. ஏன்னா சாக்கு போட்டாடா பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். அண்ட் ராஜாவோட பர்சனல் லைஃப்பை பற்றியுமே வந்து நமக்கு ஸ்லோவாக காட்டியிருக்காங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவள் ஸ்கூலில் இருக்கிறது, அவள் என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த சைடையுமே வந்து நமக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவளுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மேபி அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி இன்னும் நமக்கு காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு கேரக்டரையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் அவங்களோட பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கொண்டு வர இந்த மாதிரியான கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியாக அப்படிலாம் இல்லாமல் ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் நமக்கு அதையுமே டீட்டெயில்டாக காட்டுறது எல்லாமே ஓவரால் வந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த 4 எபிசோடில் நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.